ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் தமிழ்ல. அதுவும் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நூலா எடுத்துக்கிட்டு, அந்த நூல்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 5 வீடியோ. இந்த பார்ட் 5 வீடியோல நம்ம திரிகடிகம் அப்படின்ற நூல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்க தான் குடுத்துருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா, இதோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் இன்னும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. சரிக்கான முதல் கேள்வி பொறுத்துக. திணைமாலை 150 அப்படின்றத வந்து எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணித மேதாவியார். திரிகடிகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை உ.வை. சாமிநாதையர். 2வது கேள்வி, மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏலாதியும் திரிகடிகமும் வந்து மருந்து பெயரில் அமைந்த நூல்கள். இங்க குடுத்திருக்க ஆப்ஷன்ல மத்த எதுவுமே மருந்து பெயர்ல இல்ல. இது 2 மட்டும் தான் இருக்கு. அடுத்த கேள்வி, செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார்? செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாதனார். அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. இந்த பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்கல வந்து பார்த்தீங்கன்னா, ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிகடிகம், சிறுபஞ்சமூலம்னு 4 குடுத்துருக்காங்க. இதுல பொருந்தாதது ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால ஆசாரக்கோவையே பொருந்தாத நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த கேள்வி, இதுவுமே ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் தான். ஸோ சேம் கொஸ்டின் 2, 3 தடவ ரிப்பீட் பண்றதுனால அதே கொஸ்டினே நான் உங்களுக்கு குடுத்துருப்பேன். ஸோ அதனால சேம் கொஸ்டினா இருந்ததுன்னா நம்ம அத ஸ்கிப் பண்ணிடலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து பொருள் பெயர்ல இருக்கக்கூடிய நூல்கள் தான். இன்னொரு தடவ ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, திரிகடிகம் என்ற நூலின் ஆசிரியர். ஸோ பொறுத்துகள குடுத்தத சிங்கிளாவும் கேட்குறாங்க. ஸோ இதோட விடை என்னன்னா நல்லாதனார். அடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுத்துக. திரிகடிகம் அப்படின்றது இப்ப தான் நம்ம பார்த்தோம் நல்லாதனார். ஏலாதி கணித மேதாவியார். நான்மணிக்கடிகை விளம்பிநாகனார். சிறுபஞ்சமூலம் காரியாசன். திரிகடிகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொருத்தமற்றதுன்னு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இப்போலாம் அதிகமாக கேட்குறாங்க. அதனால அந்த நூல் இருக்குன்னா, அந்த நூல் பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போதாவது அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, திரிகடிகம் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் தவறு. மத்த எல்லாமே கரெக்ட்டா. அப்ப கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கலாம். அதோட ஆசிரியர் வந்து நல்லாதனார். இது வந்து 15 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆன மருந்து பெயர் அந்த திரிகடிகம் அப்படின்றது வந்து இந்த 3ஆல ஆன மருந்துக்கு பேர் தான் திரிகடிகம்னு சொல்லுவோன்றத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வியும் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். திரிகடிகம் நூலோட ஆசிரியர் நல்லாதனார். அடுத்த ஒரு பொறுத்துக்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதனால இத ஸ்கிப் பண்ணிக்கலாம்.